இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். இந்த மாதத்தை நிறைவு செய்யும் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதிலும் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதத்திலும் நாம் நினைத்ததை காட்டிலும் மேலான நன்மைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம். இன்னைக்கு பாதுகாப்போட, சுகத்தோட, பலத்தோட, ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபை. வேலை செய்யறதுக்கெல்லாம் சரீரத்தில் நல்ல சுகம் நமக்கு இருக்குன்னா அதற்கு காரணம் ஆண்டவர். நீங்க இன்னும் வேலையில தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறீர்களானால் அதற்கு காரணம் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. உங்க தொழில் நஷ்டப்படாம இன்னைக்கும் லாபகரமா இருக்குன்னா உங்க கையினால் செய்கிற அந்த வேலையில கர்த்தர் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகள் இன்னைக்கும் பத்திரமா இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலையில இருக்கிறாங்க, திருமணமாகி சந்தோஷமா இருக்கிறாங்க. அவர்களுக்கும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார்னா இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் செய்திருக்கிற மிகப்பெரிய நன்மை. உங்களுக்கு ஒரு நல்ல ஆலயம் இருக்கிறது, நல்ல ஒரு போதகரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, உங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு நல்ல பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், ஆலோசனை தருவதற்கு நல்ல முதிர்ந்த அனுபவம் உள்ள தேவ பிள்ளைகள் உங்களுக்கு துணையா இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்த பாக்கியம். அப்ப இதெல்லாம் நினைச்சு ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட அனுகூலங்கள் எல்லாம் தந்திருக்கிறீரே சொல்லி கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டும். அதை விட்டுட்டு இது நான் படித்த படிப்புனால அல்லது நான் செஞ்ச முயற்சினால, நான் பிரயாசப்பட்டதுனால, இது எனக்கு இருக்கிற அறிவுனால, இது என் கையில் இருக்கிற பணத்தால, இது நான் இயற்கையாகவே திறமையான ஒரு நபராக இருக்கிறதுனால, அல்லது எனக்கு இதெல்லாம் என்னுடைய குடும்ப பின்னணியத்தினால அப்படின்னு சொல்லி மற்றவைகளை குறித்து, மற்றதை குறித்து, நம்மை குறித்து மேன்மையா சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். இதுக்கு எல்லாம் காரணம் கர்த்தர். நீங்க இந்த மாதத்துல இதை உண்மையா செஞ்சு பாருங்க. வரப்போகிற புதிய மாதம் இன்னும் மேன்மையா இருக்கும். வரப்போகிற புதிய மாதம் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிற அந்த புதிய மாதத்துல இன்னும் நீங்க கர்த்தரை உயர்த்துவதற்கு நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தருவார். அதனால வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நாம் சுயநலமாய் இதெல்லாம் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டாம், பேசி கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருக்கு முன்பாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருப்போம். வரப்போகிற புதிய மாதத்தை நிச்சயமா கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். பரலோக பிதாவே, நாங்கள் எங்களை குறித்தல்ல அல்லது எங்களுடையதை அல்ல, உம்மையே மேன்மை பாராட்ட, உம்மை குறித்தே மேன்மையாய் பேச எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.